வணக்கம் நண்பர்களே. பாஜக கூட்டணியில் போட்டியிடும் பாமகவுக்கு 10 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. எந்தெந்த தொகுதிகள் அப்படிங்கிறது குறித்தும், அந்த தொகுதியில போட்டியிட இருக்க உத்தேச வேட்பாளர் பட்டியல் இதுதான் அப்படின்னும் ஊடகங்கள்ல செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு. அந்த பட்டியலை இப்போ பார்க்கலாம். 2024 லோக்சபா தேர்தல் தமிழ்நாட்டுல வழக்கத்தை விட அதிகப்படியான விறுவிறுப்போட இருக்கு. கடைசி நேரத்துல கூட்டணி தொகுதிகள் மாற்றம் அப்படின்னு களை கட்ட தொடங்கி இருக்கு. அதிமுக கூட்டணியில சேரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட பாமக திடீர்னு இன்னைக்கு காலையில பாஜகவோட இணைஞ்சாங்க. பாஜக மற்றும் பாமக இடையிலான கூட்டணி ஒப்பந்தம் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்திருக்க தைலாபுரம் தோட்டத்துல இன்று காலை நடந்துச்சு. இதுல பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை, மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் உட்பட பாஜகவுடைய மூத்த நிர்வாகிகள் வந்திருந்தாங்க. இதுல அண்ணாமலை மற்றும் எல் முருகன் ஆகியோர் மருத்துவர் ராமதாஸ் அவருடைய காலில் விழுந்து ஆசி பெற்றாங்க. தொடர்ந்து தொகுதி உடன்பாடு இறுதியான நிலையில கையெழுத்தும் ஆனது. இதன்படி 2024 லோக்சபா தேர்தலில் பாமக 10 தொகுதிகளில் போட்டியிட இருக்காங்க. இந்த நிலையில பாமக போட்டியிடும் 10 தொகுதிகள் பட்டியல் என்று ஒரு பட்டியல் வெளியாகி இருக்கு. மேலும் அந்த தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் என்று உத்தேச பட்டியல் ஒன்றும் வெளியாகியிருக்கு. அந்த பட்டியல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தர்மபுரி, கடலூர், விழுப்புரம் தனி தொகுதி, சிதம்பரம் தனி தொகுதி, ஆரணி, அரக்கோணம், ஸ்ரீபெரும்புதூர், சேலம், மத்திய சென்னை, தென் மாவட்டத்தில் ஒரு தொகுதி. இதுல தர்மபுரி தொகுதியில மருத்துவர் செந்தில் போட்டியிட இருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. சேலம் தொகுதியில மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவருடைய மனைவியான சௌமியா அன்புமணி அவர்கள் போட்டியிட இருக்கிறதாவும் தகவல்கள் வெளியாகி இருக்கு. விழுப்புரம் தனி தொகுதியில வடிவேல் ராமணன் அவர்கள், மயிலாடுதுறையில மா.க. ஸ்டாலின் அவர்கள், கடலூர்ல வழக்கறிஞர் பாலு அவர்கள், சிதம்பரத்துல சங்கர் அவர்கள் உள்ளிட்டோர் பாமகவுல போட்டியிட இருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. மொத்தம் இருக்க 10 தொகுதிகள்ல 6 தொகுதி வேட்பாளர்கள் இவர்கள் தான் அப்படிங்கிற உத்தேச பட்டியல் வெளியாகி இருக்கு. ஆனா போட்டியிடும் தொகுதிகளோ அல்லது வேட்பாளர்கள் குறித்தோ அதிகாரப்பூர்வமா பாமக இதுவரைக்கும் அறிவிக்கல அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது.